ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ இட்லி சாம்பார் பண்ண போகிறோங்க. அதுக்கு பாசிப்பருப்பும் துவரம்பருப்பையும் கொஞ்சம் ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சுக்கிட்டா ஈஸியாக வெந்துடும். அதுக்காக நான் ஊற வச்சு தான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். பாசிப்பருப்பு ஒரு மடங்குனா கொஞ்சம் பாதி தான் துவரம்பருப்பு, ரொம்ப போடக்கூடாது. துவரம்பருப்பு ஊற வச்சுட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு, இப்போ ஒரே குக்கரில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். அதனால் அந்த பருப்பை போட்டுட்டு உருளைக்கிழங்கும் பீன்ஸும் போடுறேங்க. நீங்கள் கேரட்டு, முருங்கைக்காய், இல்லை கத்திரிக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். என்னென்ன உங்கள்கிட்ட காய்கறி இருக்கோ எல்லாமே அந்த காய்கறியை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா தான் இதுக்கு ரொம்ப போடணும். 4-5 பச்சை மிளகா போடுங்க. சாம்பார் பொடி கம்மியாக தாங்க யூஸ் பண்ணணும். அதனால் உரப்புக்கு பச்சை மிளகா தான் போடணும். பச்சை மிளகா போட்டு ஒரு 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டுட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு, பெருங்காயம் போட்டுட்டு நம்ம வேக வச்ச வேண்டிதான். சாம்பார் ரெடி. ஒரே குக்கரில் ஒரே சமயத்தில் 2-3 பாத்திரம் கூட நமக்கு யூஸ் பண்ணணுன்னு தேவையில்லைங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. 2-3 விசில் விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆயிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு இருக்கையிலே நம்ம நல்லா மசிச்சு விட்டோம்னா எல்லா காய்கறி கூட சேர்ந்து, பருப்பு கூட சேர்ந்து சாம்பார் ரெடி ஆயிருங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம இதை தாளிக்க வேண்டியதான். அப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுட்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளித்து, பெருங்காயம் லாஸ்ட்லேயும் பெருங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு இட்லி சாம்பார் ரெடி ஆயிரும் ஈஸியாக. அதுக்கப்புறம் இட்லி சுட்டு அந்த இட்லிக்கு மேலே இந்த சாம்பாரை ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா இட்லியை ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. இட்லி சாம்பார் ரெடி. பக்கத்துலேயே இட்லியும் வேக வச்சுட்டு அந்த இட்லிக்கு மேலே இந்த சாம்பாரை அப்படியே ஊற்றி நல்லா இட்லி கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இல்லை தொட்டு சாப்பிட்றதுனா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஊற்றி சாப்பிட்டோம்னா நமக்கு இட்லி சாம்பார் ரெடி ஆயிருங்க. ஈஸியாக ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே இட்லியும் வெந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இந்த மாதிரி இட்லி எடுத்துக்கோங்க. சாஃப்டாக நம்ம தான் இட்லியாக நல்லா பண்ணுவோமே, பண்ணி இந்த சாம்பார் போட்டு சாப்பிட்டு பாருங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஈஸியாக ஒரே குக்கரில் இட்லி சாம்பார் ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.